அனைவருக்கும் வணக்கம். வீரபாண்டியன் மனைவி பாகம் 3 அத்தியாயங்கள் 44, 45 மற்றும் 46. மனித மிருகமான காத்தவராயனை பழிவாங்க வேண்டும் என்கிற ஆத்திரம் ஊர்மிளாவை பற்றி நினைக்கும் போதெல்லாம் வீரசேகரனுக்கு அதிகரித்தது. ஊர்மிளாவின் விசாரணையின் போது அந்த நாசக்காரனை கண்டதுமே அவனை பழிவாங்க வேண்டும் என வீரசேகரன் துடிதுடித்தான். ஆனால் அப்போது அவனுடைய கைக்கு சிக்காமல் அந்த குள்ள நரி எங்கோ நழுவி ஓடிவிட்டது. அப்படி நரி எங்காவது வலைக்குள் பதுங்கி இருக்கிறது என்றால் புலிப்பாய்ச்சலுக்கு தயாராகி தன் மீது பாய்ந்து கொள்வதற்காகவே இருக்கும் எனவும் தோன்றியது. அவனைப் போலவே காத்தவராயனும் தன் கையால் வீரசேகரனை பழிவாங்க சமயம் பார்த்து கொண்டிருப்பான் என்பது அவனுடைய உள்ளுணர்வில் சதா எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. ஆனால் காத்தவராயனை எங்கே தேடி கண்டுபிடிப்பது? விசாலமான மதுரை மாநகரில் அவன் எந்த மூலையில் எந்த நரி வலையில் உருமாறி பதுங்கி ஏறுப்பானோ என்றெல்லாம் சிந்தித்த வீரசேகரனுக்கு ஒற்றுப்படை தலைவனான ஜனநாதன் எப்போதோ சொன்ன ஒரு வாசகம் நினைவில் வந்தது. காத்தவராயனை போன்ற கொடூர மனம் படைத்த பூசாரியை கருப்பண்ணசாமி கோயில் பக்கமே சந்திக்கலாம் என ஜனநாதன் குறிப்பிட்டானே. அப்படியானால் காத்தவராயன் தலைமறைந்து வாழ கருப்பண்ணசாமி கோயிலையே தனது வாசஸ்தலமாக கொண்டிருப்பானோ என்று நினைத்த உடனே வீரசேகரன் துள்ளி குதித்தான். தன் உடைவாளை உருவி பிடித்துக் கொண்டு கருப்பண்ணசாமி கோவிலை நோக்கி விரைந்து ஓடினான். அந்த நடுநிசி நேரத்தில் கருப்பண்ணசாமி கோவில் பக்கம் ஆள் நடமாட்டமே தட்டுப்படவில்லை. அஞ்சா நெஞ்சு படித்த ஊர்காவலரும் கூட அந்த நேரத்தில் அந்த கோவிலின் முன்வர அஞ்சுவார்கள். ஆனால் கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் தனி ஒருவனாக மேல் துண்டை விரித்து படுத்திருக்கும் பூசாரியை கண்டதுமே அந்த நெஞ்செழுத்தக்காரன்தான் காத்தவராயனாக இருப்பான் என வீரசேகரன் உடனே புரிந்து கொண்டு விட்டான். அவளை ஒருத்தியை நயவஞ்சகமாக சாவை நோக்கி தள்ளிவிட்டு இங்கு வந்து நிம்மதியாக தூங்குகிறாயா என வீரசேகரன் மனதிற்குள் பொறுமினான். தன் வாழ்முனையை அவனுடைய நெஞ்சை நோக்கி நீட்டிக்கொண்டு, பள்ளிகாரா, படுத்து உறங்குகிறாயா? காலன் வந்து விட்டான், கண் விழுத்து எடு என கர்ஜித்தான். காத்தவராயனுடைய முரட்டு தேகம் கல்தரையில் படுத்து கிடந்ததை தவிர அவனுடைய மூர்க்கமான கண்கள் விழித்துக் கொண்டுதான் இருந்தன. என்னை பார் என முழங்கினான் வீரசேகரன். விளக்கொளியில் பளிச்சிடும் அவனுடைய வீரவாளின் முனை தன் மார்பில் ஆடுவதைக் கண்டு காத்தவராயன் சிறிதும் கலங்கவில்லை. வருக வருக மாவீரனே என காத்தவராயன் அமைதியாகவே சொன்னான். தூங்கும்போது எதிரியை எளிதில் கொன்றுவிடும் அவசர புத்தியும் அற்ப திருப்தியும் தன்னை போலவே அவனிடமும் இராது என அவனுக்கு தெரியும். கலவரத்தை எல்லாம் உள்ளடக்கிக் கொண்டு எவ்விதமான உணர்ச்சியையும் வெளிக்காட்டாமல் இருந்தான் காத்தவராயன். நயவஞ்சகனே, நிம்மதியாக உறங்குகிறாயா என மீண்டும் பொறுமினான் வீரசேகரன். இல்லை நண்பா, நான் படுத்து உறங்கி பல நாட்கள் ஆகிவிட்டன. இப்போதெல்லாம் நான் சதா விழித்துக் கொண்டேதான் இருக்கிறேன். காலனையும் பழிவாங்க காத்து கொண்டே இருக்கிறேன் என காத்தவராயன் மிகவும் அமைதியான குரலில் சொல்லிய வண்ணமாக எழுந்து நின்றான். என்னை எதிர்பார்த்து கொண்டிருந்தாய் இல்லையா என கேட்டான் வீரசேகரன். இல்லை, எதிர்பார்க்கவில்லை என்றான் காத்தவராயன். உன்னை பழிவாங்க ஒருவாளோடு வருவேன் என நீ எதிர்பார்க்கவில்லையா? என்றாவது ஒரு நாள் உன் வீரத்தோளையும் வெற்றி வாளையும் சந்தித்து போராடும் பேரு எனக்கு கிடைக்கும் என எனக்கு தெரியும். உன்னை இன்றாவது ஒரு நாள் வஞ்சம் தீர்க்கவே நானும் வழி பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் இவ்வளவு விரைவாக நீ வருவாய் என எதிர்பார்க்கவில்லை. இப்போது உன் வீர விஜயத்தை நான் விரும்பவும் இல்லை என்றான் மேலும் அமைதியாக காத்தவராயன். அவளை ஒருத்தியை வஞ்சித்த கல் நெஞ்சனே, என் வாளின் வலிமையும் என் தோடின் பெருமையும் உனக்கு தெரியாதா? எதிரிகளின் மார்பிலே தீட்டி போர்க்களங்களிலே மின்னலிட்டு பல நாட்களாக உறங்கி கிடக்கும் என் வெற்றிவாள் உன் வளமான தோள்களிலே விளையாடி உன் வன் நெஞ்சை கிழித்து உன் உயிரை குடிக்காமல் விடாது என வீர முழக்கமிட்டான். கொஞ்சம் பொறு வீரசேகரா, நீ இப்படி கூச்சலிட்டு போரிட்டால் ஊர்காவலர் ஓடி வந்து நம் இருவரையுமே இனம் கண்டுபிடித்து சிறைப்பிடித்து கொன்று விடுவார்கள் என காத்தவராயன் பதறினான். ஊர்காவலர் அணிவகுத்து செல்லும் ஓசை தூரத்தில் போய் மறையும் வரை அடங்கியிருந்த வீரசேகரன் மறுபடியும் முழக்கத் தொடங்கினான். கோழையே, உன்னை சிறைப்படுத்தி விடுவார்கள் என பயந்து சாகிறாய் இல்லையா? ஆமாம்,
இந்த நாட்டு சரித்திரத்திலும் ஒப்பற்ற வீர நட்சத்திரமாக மின்ன வேண்டிய ஒரு வீரனை ராஜ துரோகியாகவும் கள்ள காதலனாகவும் நடுத்தெருவில் நாய் போல அலைய விட்டிருக்கிறதல்லவா? அது போலத்தான் என காத்தவராயன் சுருக்கென ஏளனமாக பதிலளித்தான். வீண் பேச்சு எதற்கு? ஊர்மிளா என்னிடம் வாஞ்சை காட்டினாள் என்பதற்காக அவளை வஞ்சம் தீர்க்க வெகு காலமாக காத்திருந்தாய். அவளை சதிகாரியாக்கி சாந்த சொரூபினியாக குற்றத்தை சுமக்க வைத்து சவக்கிடங்கில் தள்ளி கடைசியில் மதையானையின் காலால் சாகடிக்கவும் வழிவகுத்து விட்டாய். அதற்கெல்லாம் வன்பள்ளி தீர்க்க வாளோடு வந்திருக்கிறேன் என்றான் வீரசேகரன். உன்னை பழி தீர்க்க நானும் தான் பல நாட்களாக காத்திருக்கிறேன். எனக்கு உரியவளான ஊர்மிளாவின் உள்ளத்தை கவர்ந்தாய். அவளோடு எங்கோ கண்காணாத இடத்திற்கு தப்பி ஓடி சர்வ சுதந்திரமாக காதல் வாழ்வு நடத்தலாம் என கனவு கண்டாய். அதற்கெல்லாம் உன்னை நேருக்கு நேர் சந்தித்து உன்னை மிக பயங்கரமான முறையில் வஞ்சம் தீர்க்க வேண்டும் என நானும் பல்லை கடித்துக் கொண்டுதான் காத்திருக்கிறேன். என் பொருட்டு நீ நொந்து கொள்ள வேண்டியதில்லை. என் மீதுள்ள வஞ்சத்தை தீர்த்து கொள்ள இப்போதே உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறேன். உன் கொலைவாளை எடு, இப்போது என்னோடு போரிடு. இருவரில் யார் மாண்டு விழுவது என்பதை இப்போதே விதி தீர்மானித்து விடட்டும் என கர்ஜித்த வீரசேகரன் போருக்கு சித்தமானவனைப் போல தனது வீரவாளை சுழற்றி வீசி நின்றான். நாம் இப்போது போரிட வேண்டாம் என்றான் காத்தவராயன். பிறகு எப்போது? இன்று போய் நாளை வா. நாளை இரவு இதே இடத்தில் நாம் சந்தித்து போரிடலாம். நாளை பகல் முழுவதும் எனக்கு வேறு ஒரு வேலை இருக்கிறது. உன்னை வஞ்சம் தீர்ப்பது எனக்கு எவ்வளவு முக்கியமான வேலையோ அவ்வளவு முக்கியமான வேலைதான் அதுவும் என்றான் காத்தவராயன். அவனை வியப்புடன் வீரசேகரன் உற்று நோக்கியபடியே நின்றான். மலைத்து நிற்கும் வீரசேகரனை நோக்கி காத்தவராயன் அலட்சியமாக சிரித்தான். ஜென்ம சத்துருக்களான நாம் இருவரும் மரண போரிடத்தான் வேண்டும் என்பதில் எல்லத்தனையும் சந்தேகமில்லை. ஆனால் அதற்கு இன்றைக்கு அவகாசமில்லை. அதனால் இன்று போய் நாளை வா என்றான். என்னை சூழ்ச்சியால் கொன்றுவிட்டு நீ தப்பிச் செல்ல ஏதாவது குள்ளநரி வேலை செய்ய பார்க்கிறாயோ? அதற்கு நான் அவகாசம் அளிக்க மாட்டேன் என வீரசேகரன் கத்தினான். மகா உத்தமனே, கொஞ்சம் பொறுமையாக சிந்தித்துப்பார். மெதுமெதுவாக என் மனைவியை நீ காதலிக்க நான் பல காலம் அவகாசம் கொடுத்தேன். பல மாதங்கள் அவளோடு நீ நெருங்கி பழகி என் வீட்டிலேயே அவளை அடிக்கடி சந்திப்பதற்கு பல சந்தர்ப்பங்களும் ஏற்படுத்தி கொடுத்தேன். அவள் விஷயத்தில் உன் ஆசை வழியும் பார்வைகளையும் போதை வழியும் புன்னகைகளையும் அனுமதித்தேன். எல்லாவற்றையும் கண்டும் கண்ணிருந்தும் காணாத குருடனைப் போல ஒதுங்கிதான் இருந்தேன். இத்தனை காலம் வேறு எந்த கணவனும் தன் நெஞ்சுக்குள் உருமும் புலியை தன் நெஞ்சுக்குள்ளே அடக்கி வைத்துக் கொண்டிருக்க முடியாது. இவ்வளவும் எதை குறிக்கிறது என்பதை சற்று யோசித்துப் பார் என்றான் காத்தவராயன். இவ்வளவும் உன் அரசியல் சம்பந்தப்பட்ட சதித்திட்டத்திற்கு பகைவனான என்னை மயக்கி இழுத்து கருவியாக பயன்படுத்திக் கொள்ள எண்ணினாய். அதைத்தானே குறிக்கிறது என்றான் வீரசேகரன். உண்மைதான் என மீண்டும் அழுத்திச் சொன்ன காத்தவராயன். நன்றாக சிந்தித்து பார் மாவீரனே. மாண்புமிக்க என் மனைவியான ஊர்மிளாவின் ஒரு பார்வைக்காக உன்னுடைய மாபெரும் சோழ சாம்ராஜ்யத்தின் மாவீரன் பதவியையும் மறந்து விடுவாய். ஊர்மிளாவின் ஒரு புன்னகைக்காக உன்னுடைய பொன்னான வாழ்வையும் புறக்கணிப்பாய். அவளுடைய இனிமையான ஒரு சொல்லிற்காக நீ சதிகாரனாகவும் துணிந்து விடுவாய். ஊர்மிளா தன் கண்ணியத்தையும் கரைப்படுத்திக் கொள்ளும்படி நேர்ந்து விட்டது. நானும் புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டு கண்ணியமான ஒரு வீர புருஷனாகி விட்டேன். வஞ்சம் தீர்க்க வெகு காலம் காத்திருந்து வெற்றியும் அடைந்து விட்டேன். மங்கையர் குல திலகம் சதிகாரி என சாவு கொண்டேன். வீரர் குல நாயகம் ராஜ துரோகி என நடுத்தருவேல் என காத்தவராயன் பயங்கரமாக சிரித்தான். இது மகா நீசத்தனம், மிகவும் அருவருப்பான செயல் என வீரசேகரன் உயிர் கிழியும்படி கூவினான். ஓஹோ, உன் நடத்தையை புனிதம் வாய்ந்தது என மதிக்கிறாயா? உண்மையில் உனது செயல்தான் அகோரமானது, மிகவும் அருவருப்பானது என்றான் காத்தவராயன் சற்று நிதானமாக. சுயநலமான மனிதனின் மிருகத்தனமான செயலைத்தான் மிகவும் அருவருப்பானது என நான் சொல்கிறேன் என வீரசேகரன் பொறுமினான். அதை சுயநலம் என சொல்லாதே என்று கிரிச்சிட்ட காத்தவராயன். வீரசேகரா, என் செயலின் நோக்கத்தை விளக்கிச் சொல்கிறேன் கேள். புனிதவதியான தேவியை சிறை மீட்கும் உன்னத லட்சியத்தை என் தலையாய கடனாக நான் மேற்கொண்டேன். அதற்காகவே என் வாழ்வையும் கௌரவத்தையும்
என் உடைமைகள் அனைத்தையுமே தியாகம் செய்ய பிரதிக்கையும் செய்து கொண்டேன். அந்த உன்னத லட்சியத்திற்காக நான் ஒரு மனிதன் என்பதையே மறந்துவிட சித்தமானேன். அந்த புனித லட்சியத்தின் முன்னிலையில் என் சொந்த நன்மைகளையோ சொந்த வெறுப்புகளையோ எப்போதுமே நான் பொருட்படுத்தியதில்லை. என் உடைமைகள் அனைத்தையுமே என் உன்னத லட்சியத்திற்காகவே தியாகம் செய்ய சித்தமாகிவிட்ட நான் என் உடைமை பொருட்களில் ஒருத்தியான ஊர்மிளாவை தியாகம் செய்யவும் சித்தமானேன். ஆனால் அந்த புனித லட்சியத்தில் புனித பொருளாக விளங்க வேண்டிய அந்த பெண் தன் மனதில் உன் காதலுக்கு மனப்பூர்வமாக இடமளித்து தன்னுடைய கண்ணியத்தை கரைப்படுத்திக் கொண்டு விட்டாள். என் உன்னத லட்சியம் அழிந்து விட்டது. என் மனைவியின் மாசு ஒன்றுதான் என் நெஞ்சில் எஞ்சி நின்றது. ஊர்மிளாவை வஞ்சம் தீர்ப்பது ஒன்றுதான் என் வாழ்வின் ஒரே மூச்சாகி விட்டது என்றான். ஊர்மிளா விசுவாசமற்ற துரோக பாதையில் நடந்தாள் என்றால் அந்த பாதையில் அவளை தள்ளிவிட்ட நீசன் நீதான், உன்னைத்தான் தண்டிக்க வேண்டும் என வீரசேகரன் முழங்கினான். குலப்பெண் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் திட உள்ளத்துடன் தனது கற்பு நெறியை காப்பாற்றிக் கொள்ள கடமைப்பட்டவளாவாள் என காத்தவராயனும் முழங்கினான். தண்டிக்கிறவன் அதை பகிரங்கமாக செய்வான். ஆனால் நீயோ ஊர்மிளாவை தந்திரமாக கொலைக்களத்திற்கு அனுப்பிவிட்டு நீ மட்டும் பத்திரமாக தப்பி ஓடி தலைமறைந்து பதுங்கி இருக்கிறாய். இது கோழைத்தனம் என்றான் வீரசேகரன். நான் தப்பி ஓடினேனா? பதுங்கி வாழ்கிறேனா? நான் கோழையா என சீறிய காத்தவராயன். மூடனை, நான் கோழை அல்ல. ஊர்மிளாவின் மீது சதிகாரி என பழி சுமத்தி அவளை சிறையில் தள்ளிவிட்ட பிறகு அவளை அதிகாரிகள் விசாரிக்கும் போது நீதி மண்டபத்திற்குள் துணிந்து வராமல் வேறு எங்காவது ஒளிந்து கொண்டிருந்தேனா? அவள் சாவதற்குள் கடைசியாக அவளை ஒருமுறை சந்தித்து அவளுக்கு விடை கொடுக்க விரும்பாமல் இருந்தேனா? அதற்காக இப்போதும் அவள் அடைப்பட்டிருக்கும் சாவி கிடங்கிற்குள்ளே நுழைவதற்காகவும் நான் துணியாமல் இருக்கிறேனா என ஏளனமாக கேட்டான். என்ன? ஊர்மிளாவின் மரண கோட்டத்திற்குள் நுழைந்து அவளை சந்திக்கப் போகிறாயா? நிர்கதியாக சாகத்தான் போகிறாளே. இந்த கடைசி நேரத்திலாவது அவளிடம் கழிவிறக்கம் காட்டினால் அவளுக்கு ஆறுதலாக இருக்கும் என பறிவு கொள்கிறாயா என கண்களில் நீர் மல்க கேட்டான். வீரசேகரா, நீ ஒரு மூடன். நன்றாக வஞ்சம் தீர்ப்பதில் உனக்கு திறமை போதாது. மனம் பரிபூரண திருப்தி அடையும் வரை வஞ்சம் தீர்ப்பதற்கு உனக்கு வழிவகைகளும் தெரியாது. அப்படி வஞ்சம் தீர்ப்பதில் உள்ள தனிப்பெரும் சுவையும் உனக்கு புரியாது. அடக்கிரதகா என கிரீச்சிட்ட வீரசேகரன். மனித மிருகமே, ஊர்மிளா அடைப்பட்டிருக்கும் மரண கிடங்கிற்குள் நீ தலை காட்டினால் நீயும் அங்கு சிக்கி செத்து ஒழிந்து விடுவாய் என்றான் வீரசேகரன். இல்லை, உன்னையும் வஞ்சம் தீர்க்காமல் நான் சாக மாட்டேன். ஊர்மிளாவை கொன்ற கோரத்தை பார்த்து நீ புழு போல துடிதுடித்து சாவதை என் கண்ணால் தரிசிக்கும் வரை நான் சாகவே மாட்டேன். அதுவரை எப்படியாவது என் உயிரை சுமந்து கொண்டுதான் இருப்பேன் என காத்தவராயன் மேலும் தொடர்ந்து கூவலானான். இதோ பார், மரண கோட்டத்தில் மான் விழுந்த ஊர்மிளாவை சந்தித்துவிட்டு நான் பத்திரமாக திரும்பி வருவதற்கு அரசாங்கம் வழங்கி இருக்கும் இந்த அனுமதி ஓலையை பார். இந்த அரும்பெரும் ஓலையை கணக்கர் அரிய நாயகத்தை மிரட்டி நான் வாங்கி வைத்திருக்கிறேன் என காத்தவராயன் சொல்லிவிட்டு தன் இடுப்பில் சொருகி இருந்த அந்த அனுமதி ஓலையை எடுத்து வீரசேகரனிடம் அகங்காரத்துடன் காண்பித்து விட்டு, ஓலையை பார்த்தாயா? இந்த அனுமதி ஓலையின் பிரகாரம் யாராவது ஒரு நபர் மரண கோட்டத்திற்குள் நுழைந்து குற்றவாளியை சந்தித்து விடை கொடுத்து விட்டு பத்திரமாக திரும்பி வரலாம். நாளையே நான் மரண கோட்டத்திற்குள் சென்று அங்கு நிர்கதியாக அடைப்பட்டிருக்கும் ஊர்மிளாவை சந்திப்பேன். பகல் முழுவதும் அவளை சந்தித்து பேசிக்கொண்டே இருப்பேன். அவளுடைய காதுக்குள் நீ ஒரு பதிதை, பாவி என முணுமுணுப்பேன். அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப கூவுவேன். பதிதை, பாவி, பாவ மூட்டையை மறு ஜென்மத்திற்கும் தூக்கி கொண்டு போ, நேரே நரகத்திற்கு போ என ஓயாமல் அவளுடைய காதிற்குள் ஓதிக்கொண்டே இருப்பேன். அப்போது அவளுடைய அழகிய முகத்தில் ஏற்படும் நரக வேதனை, அவள் ஆத்மா துடிதுடித்து அலறும் சித்திரவதை அத்தனையும் பார்த்து பார்த்து வாய் விட்டு சிரிப்பேன். ஆனால் பதிதை, பாவி என சொல்லுவதை மட்டும் நிறுத்தாமல் உறக்க உறக்க சொல்லிக் கொண்டே இருப்பேன். கடைசியாக மரண தண்டனை விதிக்கும் நாள் என்று கூட அவளுடைய அழகிய தலை மதையானையின் காலால் நசுக்கப்படும் தருணத்தில் கூட பதிதை, பாவி, நரகத்திற்கு செல் என உயிர் கிழியும்படி கூவிக்கொண்டே இருப்பேன். அவளுடைய கடைசி உயிர் துளி பிரியும் சமயத்தில் கூட சவித்துக் கொண்டே இருப்பேன். அவளுடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு மறு உலகத்திற்கு செல்லும் போது கூட
தான் ஒரு பதிதை பாவி என்ற நினைப்பு ஒன்று மட்டுமே அவளுடைய ஆத்மாவோடு செல்லும். அப்போது உன்னை பற்றிய காதல் அவள் நினைவிற்கே அவளுடைய ஆத்மாவில் இடம் இராது என சொல்லிவிட்டு காத்தவராயன் கொக்கரித்தான். அதை கேட்ட வீரசேகரனுக்கு உடம்பெல்லாம் விடவிடவென நடுங்கியது. இது மகா கொடூரம். ஊர்மிளாவின் பொறுமையை நீ அதிகம் சோதிக்காதே, அவள் சகிக்க மாட்டாள். நீதான் சதிகாரன் என கூவி உன்னை காட்டி கொடுத்து விடுவாள் என்றான். இல்லை, அவள் எந்த நிலையிலும் என்னை காட்டிக் கொடுக்க மாட்டாள் என காத்தவராயன் மிக உறுதியாக சொன்னான். என்னை காட்டிக் கொடுப்பதாக இருந்தால் அவளுடைய சதி விசாரணை நடந்த அன்றே காட்டிக் கொடுத்திருப்பாள். அன்று தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதை முன்னிட்டும் என்னை காட்டிக் கொடுக்காத அந்த பெண் இன்று என்னோடு ஒன்றாக உயிர் விட நேரிடுமே என்பதை முன்னிட்டு நிச்சயம் என்னை காட்டிக் கொடுக்க மாட்டாள். சாவின் முனையில் உன் நினைவை தவிர என் சம்பந்தம் அறவே இருக்கக்கூடாது என அவள் என்னை அறிவறுக்கிறாள். ஆனால் நான் அவளை நிம்மதியாக சாகவிடவே மாட்டேன். நாளை முழுவதும் அவள் காதுக்குள் நீ பதிதை பாவி என கூவிக்கொண்டே இருப்பேன். அது மறக்க முடியாத குரலாக விஸ்வரூபம் எடுத்து அவளுடைய ஆத்மாவில் ஓயாமல் எதிரொலித்து அவளை அணு அணுவாக துன்புறுத்தி கொண்டே இருக்கும். உயிர் பிரியும் தருணத்தில் இறுதியாக இந்த உலகத்திலே அவள் கேட்கும் ஒரே சொல் நீ ஒரு பாவி என்ற என் குரலாகவே இருக்கும். இந்த ஜென்மத்தை விட்டு அவளுடைய உயிர் பிரிந்து செல்லும் போது தான் ஒரு பாவி என்ற என் வஞ்ச குரலே அவளுடைய எத்தனை ஜென்மங்களிலும் வற்றாத ஓங்காரமாக ரீங்காரமிட்டு கொண்டே இருக்கும். மறு ஜென்மத்திற்கும் மனோவேதனையாக கர்ம வினையைப் போல பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும் என பேய்த்தனமாக சிரித்த காத்தவராயன் வீரசேகரனை தன் இரும்பு கரங்களால் பிடித்து உக்கிரமாக ஒழுக்கினான். ஆனால் காத்தவராயன் ஆத்திர வேகத்தில் அதை உக்கிரமாக மாற மாற வீரசேகரன் தன்னை அடக்கிக் கொண்டு அதிகம் அமைதியான நிலையை அடைந்தான். காத்தவராயா, நீ வஞ்சம் தீர்க்கும் முறையில் இன்னும் முக்கியமான ஒன்றை கவனிக்க மறந்துவிட்டாய் என்றான் அமைதியான குரலில் வீரசேகரன். என்ன? நாளை நீ ஊர்மிளாவை மரண கோட்டத்தில் சந்திக்கும் போது முந்தைய இரவில் அவளுடைய காதலனை சந்தித்து கொன்று விட்டதாக அவளிடம் நீ சொல்லி சொல்லி சிரிக்கக்கூடிய வாய்ப்பை இப்போது நீ கை நழுவ விடுகிறாய் என்றான் வீரசேகரன். அதற்காக இப்போது உன்னை நான் கொல்ல வேண்டிய அவசியமில்லையே. உன் காதலியின் அந்திய காலத்தில் உன்னை பற்றிய பேச்சோ உன்னை பற்றிய நினைப்போ அவளுக்கு எட்டிவிடக் கூடாது. தான் ஒரு பாவி என்ற ஒரே நினைப்போடுதான் அந்த பெண் சாக வேண்டும். அவளுடைய வெறித்தனமான வார்த்தைகளை எல்லாம் இவ்வளவு நேரம் மனதை கட்டுப்படுத்திக் கொண்டு பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த வீரசேகரன் அளவற்ற உணர்ச்சிகளால் முகம் வெளிரி ஆத்திரத்தால் துள்ளி குதித்தான். அடுத்த ஜென்மத்திலே நீ நரியாகவோ நாக சர்ப்பமாகவோ ஜனிப்பாய் என வீரசேகரன் குமுறினான். காத்தவராயனை பிடித்து உலுக்கி வீரசேகரன் உறுதியான குரலில், மனித மிருகமே, இப்போதே என்னை கொன்றுவிடு, இல்லாவிடில் நான் உன்னை கொன்று விடுவேன். இப்போதே நம் வஞ்சத்தை தீர்த்து கொண்டு விடுவோம். இந்த இடத்திலேயே நம் இருவரில் ஒருவர் செத்து விழ வேண்டும். அது நீயாகத்தான் இருப்பாய். ஏனென்றால் நீ இனி ஒரு கணமும் இந்த உலகத்தில் யாருக்காகவும் உயிர் வாழ வேண்டிய அவசியமே இல்லை. நானோ அபலையான ஊர்மிளாவிற்காக இன்னும் சில நாட்கள் உயிர் வாழத்தான் வேண்டும் என்றான். மாவீரனே, பல போர்க்களங்களிலே வெற்றி வகை சூடிய உனது வீரவாள் இப்போது உன் கையில் இருப்பதால் நிராயுதபாணியான என்னை சுலபமாக கொன்றுவிடலாம் என எண்ணுகிறாயா என காத்தவராயன் சிரித்தான். நாம் இருவரும் போரிட்டே இருவரில் ஒருவர் மடிந்து விடுவோம். உனக்கு இஷ்டமான எந்த போர்க்கருவியை வேண்டுமானாலும் நீ தேர்ந்தெடுத்துக்கொள் என்றான் வீரசேகரன். அவன் பின்தொடர காத்தவராயன் அந்த கோயிலின் பின் பிரகாரத்திற்கு சென்று அங்கு ஒருபுறம் ஒளித்து வைத்திருந்த தனது மார்பு கவசத்தை எடுத்து அணிந்து கொண்டு ஒரு முரட்டு கோடாலியையும் எடுத்துக்கொண்டு வந்தான். வீரசேகரா, இந்த கொடூரமான கோடாலி என் கையில் இருந்தால் உன்னை போன்ற எத்தனை வீரர்களுக்கும் நான் யமனாகி விடுவேன் என கூறிய காத்தவராயன் உயிரை கொடிப்பது போல சிரித்தான். நீ என் கோடாலியை பார்த்து பயப்பட மாட்டாய். ஆனால் என் வஞ்சகத்தை நினைத்துதான் நடுநடுங்குகிறாய். உன்னைதான் முதலில் ஒழிக்க வேண்டும் என விதி இருக்கிறது போலும் என மேலும் காத்தவராயன் சொல்லிக்கொண்டே கோடாலியை ஊங்கினான். என்னையும் ஊர்மிளாவையும் எந்த விதி ஒன்றாக கொண்டு வந்து சேர்த்ததோ, எங்கள் இருவரிடையும் உண்மையான காதலை எந்த விதி உருவாக்கியதோ, எங்களுடைய மனம் ஒன்றிய காதலுக்கு அந்த விதி
தெய்வீக அங்கீகாரத்தை கூட்டுவிக்கும் என்றால் இந்த சன்னிதானத்தில் நானே வெற்றி பெறுவேன் என வீரசேகரனும் தன் வாளை தனது செவ்வதரங்களால் முத்தமிட்டு ஓங்கினான். அதன் பிறகு இருவருக்கும் இடையே முக்கியமான போராட்டம் மூண்டது. கருப்பண்ணசாமி பலிபீடத்தருகே அந்த இருவரும் பாய்ந்து சென்று ஒருவரை ஒருவர் கொன்று ஒழிக்க வேண்டும் என்ற குரோத வெறியுடன் ஒருவர் மீது ஒருவர் சீறி பாய்ந்து அந்த நடுநிசையில் வெகு நேரமாக போராடி கொண்டே இருந்தார்கள். ஒரு சமயம் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் பாய்ந்து விழுந்த போது வீரசேகரன் அங்கிருந்த பலிபீடத்தின் மீது மோதி விழுந்து கீழே புரண்டான். அச்சமயம் காத்தவராயன் அவனை நோக்கி கோடாலியை ஓங்கிக் கொண்டு பாய்ந்து வந்தவனாக, வீரசேகரா, நான் தான் உன்னை கொல்லப் போகிறேன். கோடாலியால் உன்னை அங்கம் அங்கமாக வெட்டி குவிக்கப் போகிறேன். வெட்டிய அங்கங்களை எல்லாம் கூடையில் அள்ளி போட்டு சுடுகாட்டிற்கு கொண்டு போய் நாய் நரிகளுக்கு ஒவ்வொரு அங்கமாக போடப் போகிறேன். அவற்றை நாய் நரிகள் குதறி புழு பூச்சிகள் அரித்து தின்பதை பார்த்து உறக்க உறக்க சிரிக்கப் போகிறேன் என கூவினான். வீரசேகரன் சட்டென எழுந்து துள்ளி பாய்ந்து காத்தவராயனின் காலை பிடித்து திருகி கீழே தள்ளிவிட்டு தனது வாளை எடுத்துக்கொண்டு அவனை நோக்கி பளிச்சென மின்னும் தன் வாளை ஓங்கியபடியே ஓடி வந்தான். ராதகா, நான் தான் உன்னை கொல்லப் போகிறேன். உன்னை கொன்ற பிறகு உன் மார்பு கவசத்திற்குள் ஒளித்து வைத்திருக்கிற அந்த அனுமதி ஓலையை எடுத்துக்கொள்ளப் போகிறேன். என் வீரவாள் உன் மார்பு கவசத்தை பிளந்து அந்த ஓலையை எனக்கு எடுத்து கொடுத்துவிடும் என்றான் வீரசேகரன். என்ன, நான் வாங்கிய ஓலையை நீ கைப்பற்ற போகிறாயா என ஆத்திரத்தோடு கூவியபடியே துள்ளி எழுந்தான் காத்தவராயன். தன் மார்பு கவசத்திற்குள் வைத்திருந்த அனுமதி ஓலையை அவன் சட்டென வெளியே எடுத்து அந்த பலிபீடத்திற்கு முன்னால் உள்ள கல்தூண் விளக்கில் எரியும் தீயில் வீசி அந்த ஓலையை சாம்பலாக்கிவிட நினைத்தான். அதற்குள் வீரசேகரன் சட்டென பாய்ந்தோடி ஓலையை பிடித்துக் கொண்டிருக்கும் காத்தவராயனின் கையை நோக்கி தன் வாளை வீசி வெட்டினான். கை மணிக்கட்டு சிறிது வெட்டுப்படவே காத்தவராயன் அலறி தன் கையை பயங்கரமாக உதறினான். அப்போது அவன் கைப்பிடிக்குள் இருந்த அனுமதி ஓலை சற்று தூரத்தில் பறந்து போய் விழுந்தது. அதை எடுக்க வீரசேகரன் ஓடினான். அதை கண்டு துள்ளி குதித்த காத்தவராயன் தன்னுடைய மற்றொரு கையால் கோடாலியை எடுத்துக்கொண்டு பாய்ந்து வீரசேகரனை வெட்டி வீழ்த்திவிட கோடாலியை ஓங்கினான். சட்டென குனிந்து கொண்டதால் வீரசேகரன் தலை தப்பியது. அதன் பிறகு அந்த அனுமதி ஓலையை யார் கைப்பற்றுவது என்பதை முன்னிட்டு ஒருவரை ஒருவர் தாக்கி வெகு சீக்கிரம் கொன்று ஒழிக்க வேண்டும் என்ற வெறியுடன் இருவரும் அதிபயங்கரமாக போரிடலானார்கள். முறிந்த மணிக்கட்டிலிருந்து அதிகமான ரத்தம் பேரிட்டு வெளிப்படுவதால் தன்னுடைய அமானுஷ்யமான முரட்டு பலம் குன்று தொடங்குவதை உணர்ந்துவிட்ட காத்தவராயன் வீரசேகரனை மேலும் அதிமூர்க்கத்தனமாக தாக்கி ஒரே வெட்டில் கொல்ல முயன்றவனாகி தன் கோடாலியை தூக்கி கொண்டு அவனை நோக்கி பாய்ந்து வந்தான். சட்டென பின் எகிரி நகர்ந்தான் வீரசேகரன். அப்போது கால் தவறி கீழே உருண்டு விழுந்தான். அவனது கைப்பிடிக்குள் இருந்த வாளும் நழுவி கைக்கு எட்டாத தூரத்தில் சென்று விழுந்தது. வீரசேகரன் நிராயுத பாணியாக கல்தரையில் விழுந்து கிடப்பதை கண்ட காத்தவராயன் அதி ஆங்காரமாக சீறிக்கொண்டே வீரசேகரனை ஒரே வெட்டில் கண்ட துண்டமாக்கி விட வேண்டும் என்ற வெறியுடன் வந்து கோடாலியை ஓங்கி வீரசேகரனை குறிப்பார்த்து வீசினான். ஆனால் கண் இமைக்கும் நேரத்திற்குள் வீரசேகரன் சட்டென சிறிது புரண்டதால் கோடாலி வெறும் கல்தரையில் விழுந்தது. கல்பொடிகள் நானாபுறமும் சிதறி பறந்து கலகலவென்று விழுந்தன. அடுத்த கணமே வீரசேகரன் எகிரி எழுந்து தன் பலம் முழுவதையும் திரட்டி காத்தவராயனின் கையை பிடித்து திருகி முறுக்கவே வேதனை பொறுக்காமல் காத்தவராயன் பின்வாங்கி விழுந்தான். அப்போது அவனுடைய முதுகுப்புறம் இருந்த சூலாயுதம் ஒன்று அவனது விழாவை குத்தி கிழித்தது. பயங்கரமாக அலறியபடியே காத்தவராயன் துள்ளி சுருண்டு அங்கிருந்த பலிபீடத்தின் மீது விழுந்தான். பிறகு இரு வைரிகளும் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்தவாறு குத்தி தாக்கி மல்யுத்தம் புரியலானார்கள். சிறிது நேரம் வரை இருவருடைய உடல்களும் பலிபீடத்தின் மீதே உருண்டு புரண்டு கொண்டிருந்தன. பிறகு இரு உடல்களும் அசைவற்று போயின. ஒரு கணம் கழித்து வீரசேகரன் மெல்ல உணர்வு பெற்றவனாக எழுந்தான். அவனுடைய வீர பொலிவுள்ள மார்பில் ரத்தம் தோய்ந்திருந்தது. அது எதிரியின் ரத்தம்தான். நயவஞ்சகனான காத்தவராயனின் ரத்தம் செந்நீளமாக வீரசேகரனின் நெஞ்சில் அப்பி இருந்தது. கீழே கிடந்த அவனின் முரட்டு தேகமும் சிறிது அசைந்தது. ஆனால் அவனுடைய வறண்ட உதடுகள் பாவி என முனகி முடிப்பதற்குள் அவன் உயிரை நீத்து விட்டான். வீரசேகரன் பகைவனின் உயிரற்ற சடலத்தையே ஒரு கணம் விரித்து நோக்கினான்.
பிறகு அவன் அந்த சடலத்தின் முன்பு குனிந்து, நீ மாய்ந்ததின் மூலம் மனப்பந்தத்தில் இருந்து ஊர்மிளாவிற்கு விடுதலை அளித்தாய். அனுமதி ஓலையை என்னிடம் பறிகொடுத்ததின் மூலம் அவளை நான் சந்திக்கும்படியான வாய்ப்பளித்தாய். உனக்கு நன்றி. அன்பே உருவான இறைவன் உன்னை மன்னிக்கட்டும் என வணக்கம் செலுத்திவிட்டு அங்கு ஒரு புறமாக கிடந்த அனுமதி ஓலையை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் வீரசேகரன். நெஞ்சில் இரத்த கரையுடன் தெருக்களில் நடமாடினால் சந்தேகத்திற்கு இடமாகும். ஊர்மிளாவும் கண்டால் நிலை குலைந்து நெஞ்சு வெடித்து விடுவாள் என அவனுடைய சோர்ந்த உணர்வில் எண்ணங்கள் பளிச்சிட்டன. மெதுவாக நடந்து சென்று அருகில் தென்பட்ட ஒரு நீர்க்குட்டையில் தனது நெஞ்சில் உள்ள இரத்த கரையை சுத்தமாக கழுவி துடைத்துக் கொண்டான். பிறகு எப்போது விடியும், ஊர்மிளாவை எப்போது சந்திக்கலாம் என அந்த இரவின் ஒவ்வொரு கணத்தையும் ஒவ்வொரு யுகமாக கழிக்கலானான் வீரசேகரன். மறுநாள் பொழுது விடிந்ததும் வீரசேகரன் அரபு வர்த்தகனை போன்ற வேடத்தில் தண்டனை கோட்டத்திற்கு சென்றான். அவனது கையில் அனுமதி ஓலை இருந்ததால் கோட்டத்திற்குள் சுலபமாக நுழைய முடிந்தது. குற்றவாளிகளை கடைசியாக ஒருமுறை சந்திக்க விரும்பும் உறவினர் எல்லாம் அனுமதி ஓலைகள் பெற்று நுழைவாசல் வழியாக சுலபமாக அந்த மரண குகைக்குள் நுழைந்து விடலாம். அனுமதி ஓலையோடோ அனுமதி இல்லாமலோ எவர் வந்தாலும் குற்றவாளி என்றோ அரசாங்க ஒற்றர் என்றோ அலட்சியமாக நினைத்து அங்கு காவலில் இருக்கும் வீரர்கள் வெகு சுலபமாக உள்ளே செல்ல அனுமதித்து விடுவார்கள். ஆனால் உள்ளே குற்றவாளிகளை சந்தித்துவிட்டு பின்வாசல் வழியாக வெளியேறும் போது அந்த வாசலில் காவல் இருக்கும் முத்தரையனின் காவல் படையினர் எவரையுமே சுலபமாக வெளியேற விடமாட்டார்கள். அனுமதி ஓலை இல்லாமல் அந்த மரண கூடத்திற்குள் நுழையும் எவரும் ஆயிரக்கணக்கான குற்றவாளிகளோடு ஒருவராக கருதப்பட்டு நேரே மரண தண்டனைக்கு இழுத்துச் செல்லப்படுவார்களே தவிர அதை விட்டு என்ன முயன்றாலும் வெளியேறவே முடியாது. இதெல்லாம் வீரசேகரனுக்கு வெகு நன்றாகவே தெரியும். அவனுடைய ஆசையெல்லாம் ஊர்மிளாவை சந்தித்து சாவு வரை அவளை விட்டு இணை பிரியாமல் அவள் அருகிலே இருக்க வேண்டும் என்பது ஒன்றேதான். அவன் இப்போது உலகை முற்றும் துறந்த ஒரு தத்துவ ஞானியின் நிலையை அடைந்திருந்தான். காதலின் தத்துவத்திற்காகவே இந்த உலகத்தில் தான் பிறந்ததாகவும் அந்த காதலுக்காகவே இந்த உலகத்தில் இருப்பதாகவும் உறுதி பூண்டிருந்தான். அவனை கண்டதுமே நுழைவாசலில் காவல் இருந்த வீரர்கள் அவனுடைய அனுமதி சீட்டை வாங்கி பார்க்கும் சிரமம் கூட எடுத்துக்கொள்ளாமல் உள்ளே போக விடு என உத்தரவிட்டனர். உடனே அருகில் இருந்த ஒரு சேவகன் அங்கு கட்டியிருந்த ஒரு மணியை இருமுறை அடித்தான். மரணக்கூடத்தின் இரும்பு கதவு பூதத்தின் வாயை போல திறந்து உள்ளிருந்து வெப்பமான ஆவியை வெளியே கக்கியது. நெஞ்சு திக்கு திக்கென அடித்துக்கொள்ள வீரசேகரன் அந்த கூடத்திற்குள் நுழைந்ததுமே அதன் கதவு மறுபடியும் மூடிக்கொண்டது. கருங்கற்களால் உருவான அந்த விசாலமான கூடத்தின் ஒரு மூலையில் ஒரு சிறு ஜன்னல் மட்டுமே காற்று துவாரம் போல் இருந்ததால் அதன் வழியாக சூரிய வெளிச்சம் உட்புக முடியாமல் திணறி கூடமெங்கும் பேய் இருள் அடைந்திருந்தது. அங்கு ஆயிரக்கணக்கான குற்றவாளிகளை பலியாடுகளைப் போல அடைக்கப்பட்டு நடமாடக்கூட போதிய இடமின்றி ஒருவரை ஒருவர் இடித்துக்கொண்டு மிகவும் நெருங்கி இருந்தனர். அவர்கள் விடும் பெருமூச்சுகளும் அழுக்குரல்களும் கூச்சல்களும் எங்கெங்கிருந்தோ வரும் மத யானைகளின் கர்ஜனைகளும் காவலர்களின் அதிகார ஓலங்களும் அந்த கூடம் முழுவதையுமே அதிரச் செய்து பயங்கரத்தை ஊட்டிக் கொண்டிருந்தன. அங்கு குற்றவாளிகள் எழுப்பும் புலம்பல் ஒலிகள் போதாது என அவர்களை கடைசியாக ஒருமுறை சந்திக்க வந்த மனைவி மக்களும் உற்றார் உறவினர்களும் அழுது துடித்தனர். சில இளம் மனைவியர் மாலப்போகும் தங்களது நாயகர்களிடம் அவர்கள் பெற்ற பச்சிளம் குழந்தையின் முகத்தை காட்டி விம்மி விம்மி அழுது குற்றவாளிகளின் துயரத்தை மேலும் பெருக்கினர். சில தாய்மார்கள் மதையானையின் காலால் மடிய போகும் புத்திரர்களை கட்டிக்கொண்டு மாரடித்து ஒப்பாரி வைக்கவும் சித்தமாக இருந்தனர். ஒரு புறமாக நின்ற ஒரு வீர வாலிபன் தன்னை சந்திக்க வந்த மனைவிக்கு பலவாறு ஆறுதல் கூறி அவளுடைய கண்ணீரை துடைத்து, அன்பே, அமைதியாக இரு. உன்னை அணைத்தது போலவே சாவையும் அமைதியாகவே அணைக்க விரும்புகிறேன். நாம் மணந்த புதிதில் நீ இனிமையாக பாடி என் உள்ளத்தை கொள்ளை கொள்வாயே. இப்போது கடைசியாக உன் பாட்டு ஒன்றை கேட்க ஆசைப்படுகிறேன். அது சாகும்போது என் நெஞ்சில் ஆனந்தமாக ஒலித்துக் கொண்டே இருக்கட்டும் என்றான். அவனுடைய மனைவியோ தன் விம்மலை எல்லாம் நெஞ்சுக்குள்ளேயே புதைத்து கொண்டு மெல்லிய குரலில் பாடினாள். அதைத் தொடர்ந்து பெண்களின் ஒப்பாரிகளும் குழந்தைகளின் ஓலங்களும் அந்த கூடத்தில் பெருகிவிட்டன. 100 இளவு வீடுகளை ஒன்றாக தன்னுள் அடக்கிக் கொண்டிருப்பது போல அந்த மரணக்கூடம் பயங்கரமாகவும் பரிதாபகரமாகவும் காட்சியளித்தது.
அநேகமாக அங்கிருந்த ஆயிரக்கணக்கான குற்றவாளிகளையும் சந்தித்து ஆறுதல் அளிக்கவும் அன்பு முகம் காட்டவும் உற்றார் உறவினர் இருந்தனர். ஆனால் கூடத்தின் ஒரு மூலையில் உயிரற்ற சித்திர பதுமை போல நின்று கொண்டிருந்த ஊர்மிளாவிற்குத்தான் இந்த உலகத்தில் உற்றவர் ஒருவரும் இல்லை என அவள் எண்ணி கண்ணீர் வெடிக்கவும் சக்தியற்றி பிரம்மை பிடித்தவள் போல உலக சுரணையே இன்றி நின்று கொண்டிருந்தாள். ஒரு மூலையில் ஜன்னல் அருகில் ஜீவனற்ற பதுமை போல மரண பொட்டலை வெறித்து நோக்கியபடியே அசைவற்று நிற்கும் ஊர்மிளாவை கண்டதுமே வீரசேகரன் பதறிவிட்டான். அந்த அபலையின் உடலில் இன்னும் உயிர் ஒட்டி கொண்டிருக்கிறதா இல்லையா என கலங்கியவனாக அவள் அருகில் துள்ளி ஓடி ஊர்மிளா என கூவியபடியே அவளது கையை பற்றினான். அந்த குரலை கேட்டதுமே மந்திர கோலினால் மாயப்பதுமை உயிர் பெற்று எழுவது போல ஊர்மிளா சர்வாங்கத்திலும் ஜீவன் ததும்ப இந்த உலக ஸ்மரணை பெற்று ஆவலுடன் திரும்பி பார்த்தாள். வீர என தன்னை மறந்து உற்சாகத்துடன் கூவ இருந்தவள் சூழ்நிலையை உணர்ந்ததுமே சட்டென தன் உதட்டை பல்லால் கடித்து கொண்டு தனது ஆவலை உள்ளுக்குள்ளே அடக்கிக் கொண்டாள். அவ்விருவரை சுற்றிலும் குற்றவாளிகளும் மற்றோரும் நெருங்கி நின்று கொண்டிருந்தாலும் அவரவர் துயர ஓலங்களிலும் கவலைகளிலும் மூழ்கி சூழ்நிலையை மறந்தவராக இருந்ததால் தங்கள் அருகில் இருக்கும் சக குற்றவாளிகளின் துயரங்களை கவனிக்கவோ மற்றவர்களின் உரையாடலை காது கொடுத்து கேட்கவோ பிரஜையற்றவர்களாகவே இருந்தனர். அவனுடைய அன்பு பிடியிலிருந்து தன் கையை விடுவித்துக் கொள்ளாமல் மெய்மறந்து நின்ற ஊர்மிளா ஆனந்தமும் கனிவும் ததும்ப காதலனின் ஆசை முகத்தை ஏறிட்டு நோக்கி, நீங்களும் இங்கு வந்து விட்டீர்களா? நீங்களும் மரண தண்டனை பெற்று விட்டீர்களா என பரபரப்புடன் கேட்டாள். அடுத்த கணமே அப்படி கேட்டதால் தன்னுடைய அன்பில் சுயநலம் கலந்திருப்பதாக தன்னையே நொந்து கொண்டு நெஞ்சு விம்மினாள். நிஜமாகவே நீங்கள் மரண தண்டனை பெற்று விட்டீர்களா என அவள் கண்களில் நீர் மல்க கேட்டாள். ஆமாம் என்று வீரசேகரன் கண்கள் ஆனந்தத்தால் ஜொலித்தன. ஏன் ஏன் மரண தண்டனை பெற்றீர்கள்? நீங்களும் மதையானையின் காலிற்கு பலியாக வேண்டுமா? நீங்கள் ஏன் தலைமறைந்து செல்லவில்லை? சொல்லுங்கள், ஏன் இந்த தண்டனை என்றாள் ஊர்மிளா. உன் அருகில் இருக்கும் ஆனந்தத்தை அடைவதற்காகத்தான் என்றான் வீரசேகரன். இந்த அபாக்கியவதியின் அருகில் இருந்து ஆறுதலும் ஆனந்தமும் தர வந்தீர்களா? சாக போகிறவளுக்கு சாந்தி தர வந்தீர்களா? இல்லை ஊர்மிளா, உன் காதலால் தான் என் ஆத்மா நற்கதி அடைய போகிறது. உன் காதலால் தான் நான் புது ஆத்மா பெற்று இந்த உலகத்தை விட்டு ஆனந்தமாக போக போகிறேன். என் மீது இவ்வளவு அன்பு கொண்டுள்ள உங்களுக்கு நான் சாவைத்தான் பரிசாக தர வேண்டுமா? வேண்டாம், நீங்கள் இங்கிருந்து தப்பிச் செல்ல ஏதாவது மார்க்கம் இல்லையா என பரிதவிப்போடு கேட்டாள் ஊர்மிளா. நீ இல்லாமல் நானும் இல்லை, நான் இல்லாமல் நீயும் இல்லை. அதை இன்று நம் இருவரின் உள்ளங்களும் ஒப்புக்கொண்டு விட்டன. ஆனால் இதை உலகம் ஒப்புக்கொள்ளாது என்றாள் ஊர்மிளா. அதனால் தான் உன்னோடு இந்த உலகத்தை விட்டு போய்விடுவதற்காக வந்தேன். அப்படியானால் என்னை சந்திப்பதற்காகத்தான் மரண தண்டனையை பெற்று வந்தீர்களா? விதிதான் என்னை இங்கு கொண்டு வந்து உன்னோடு ஒன்று சேர்த்திருக்கிறது. அந்த விதி மிகவும் கொடூரமானது. இல்லை ஊர்மிளா, இரண்டு அன்புள்ளங்களை உணர்ந்து இருவர் கரங்களையும் ஒன்று சேர்க்கும் விதி மிகவும் கருணை உள்ளது. நம் இருவர் கரங்களையும் ஒன்று சேர்க்க போகும் சாவு எவ்வளவோ மேலானது, எவ்வளவோ இனிமையானது என்றான் வீரசேகரன். அப்போது வீரசேகரன் அருகில், என்ன தம்பி, சாவின் முனையில் காதலா என்ற ஜெகநாதனின் விஷமச் சிரிப்பொலி கேட்டது. திடுக்கிட்டு திரும்பி பார்த்த வீரசேகரன், நீயா என கேட்டான். ஆமாம், அங்கிங்கெனாதபடி எங்கும் நெறிந்திருக்கும் நான் தான் என்ற ஜனநாதன் இரு காதலரையும் அந்த மரண கூடத்தின் ஒரு புறம் இருந்த மற்றொரு அறை கதவின் அருகில் அழைத்துச் சென்று, தம்பி, பூட்டியிருக்கும் இந்த அறை என்னுடைய சொந்த அறையாகும். ஒற்றுப்படை தலைவனான நான் இங்கே மரண கூடத்திற்கு வரும் குற்றவாளிகளை ரகசியமாக கவனிப்பதற்கும் ரகசியமாக கூட்டிச் சென்று விசாரிப்பதற்கும் இந்த ரகசிய அறையை உபயோகப்படுத்தி வருகிறேன் என சொல்லிவிட்டு அந்த அறை கதவை திறந்து இருவரையும் உள்ளே அழைத்துச் சென்று கதவை மூடி உட்புறமாக தாளிட்டுக் கொண்டு, இங்கே இனி என்ன நடந்தாலும் எவருக்கும் ஒன்று தெரியாது என்றான். ஜனநாதா,
எங்கள் இருவரையும் இங்கு ஏன் அழைத்து வந்தாய் என கேட்டான் வீரசேகரன். வஜ்ஜம் தீர்ப்பதற்காக என ஜனநாதன் விஷமமாக சிரித்தான். என்ன, வஜ்ஜம் தீர்ப்பதற்காகவா என காதலர் இருவரும் ஏக காலத்தில் திடுக்கிட்டு கேட்டனர். ஆமாம், மனப்பூர்வமான காதல் கொண்ட உங்கள் இருவரையும் மனம் பொருந்திய தம்பதிகள் ஆக்காமல் இத்தனை காலமும் வஞ்சித்து வந்த விதியை வஞ்சம் தீர்ப்பதற்காகத்தான் உங்கள் இருவரையும் இங்கு அழைத்து வந்தேன் என சிரித்த ஜனநாதன், இப்போது என்னுடைய ரகசிய கூடத்தில் உங்கள் இருவருக்கும் சாஸ்திரோக்தமாக மறுமணம் செய்து வைக்கப் போகிறேன் என்றார். மறுமணமா என இருவரும் வியப்புடன் அவனை நோக்கி விழித்தனர். இன்னும் ஏன் விழிக்கிறீர்கள்? ஏற்கனவே கணவன் இருக்கும்போது மற்றொருவனை மங்கை மணப்பதற்கு எந்த சம்பிரதாயமும் அனுமதிக்காது என்றுதானே புலம்புகிறீர்கள் என ஜனநாதன் விஷமமாக கேட்டபோது ஊர்மிளா தலை கவிழ்ந்து கொண்டாள். அவளுடைய உடல் நடுங்கியது. தம்பி, உன்னுடைய பரமசத்ருவும் உன்னுடைய காதலியை சவக்கிடங்கில் தள்ளிய சதிகார கணவனுமான காத்தவராயனை கவனிப்பதற்காக கருப்பண்ணசாமி கோவில் பக்கம் சென்றிருந்தேன். அங்கு பெரும் கும்பல் ஒன்று கூடியிருந்தது. பலிபீடத்தின் அருகே சூலாயுதத்தால் குத்தப்பட்டு இரத்த வெள்ளத்தில் ஒரு முரட்டு உடல் கிடந்தது. அந்த கொடூர உடல் யாருடையது என்பது உனக்கு தெரியும் அல்லவா என கேட்டான் ஜனநாதன். காத்தவராயன் உடல்தானே என்றான் வீரசேகரன் துயரச் சிரிப்புடன். அந்த காத்தவராயன் தான் செய்த கொடுமைகளை தானே சகிக்க முடியாமல் சூலாயுதத்தை எடுத்து குத்தி கொண்டு தற்கொலை செய்து கொண்டான். கருப்பண்ணசாமி தன் சூலாயுதத்தால் அவனை குத்தி கொன்றுவிட்டார் என்றும் கூட யாரும் நினைக்கக்கூடும் என்றான் ஜனநாதன். ஊர்மிளா அதை கேட்டு நடுங்கினாள். நடுங்கியபடியே ஈர் சொட்டு கண்ணீர் வடித்தாள். அவளை உற்று நோக்கிய ஜனநாதன், ஆனால் அந்த முரடன் ஊர்மிளாவின் கோரச்சாவை கண்டு கழிக்காமல் உயிர்விட மாட்டான் என எனக்கு தோன்றியது. அந்த கிராதகன் கையருகில் அவன் யாரோ ஒரு வீரனோடு போராடியதற்கு அறிகுறியாக ஒரு முரட்டு கோடாலி ஒன்றும் கிடந்தது. சூலாயுதம் அவனுடைய மார்பில் குத்தப்பட்டிருந்தால் அவனை வீரப்பொருள் கொன்ற புண்ணியமூர்த்தி நீதான் நினைத்திருப்பேன். ஆனால் சூலாயுதம் அவனுடைய முதுகில் குத்தப்பட்டிருந்தது. புறமுதுகில் குத்தும் பழக்கமோ புறமுதுகில் கவசம் இடும் பழக்கமோ தமிழ் வீரர்களுக்கு இல்லை என்றும் நமது புலவர்கள் பிரமாதமாக பாடல்கள் வேறு எழுதி வைத்திருக்கிறார்கள். அவற்றை படித்திருக்கும் சுத்த வீரனான நீ உன்னுடைய பரம வைரியே ஆனாலும் முதுகில் குத்தி குன்றிருக்க மாட்டாய் என நம்புகிறேன் என சொல்லி ஜனநாதன் விஷமமாக சிரித்தான். அதன் பிறகு வீரசேகரன் கருப்பண்ணசாமி கோவிலில் தனக்கும் அவனுக்கும் இடையே நடந்த வாக்குவாத போராட்டம் முழுவதையுமே துயரத்தோடு விவரித்து கூறினான். அவ்வளவையும் கேட்ட ஊர்மிளா பலவிதமான உணர்ச்சிகளையும் தாங்க சக்தியற்றவளாக தனது தலையை இரு கைகளாலும் பிடித்து கொண்டு நின்றாள். நடந்தனவாகவே இருக்கட்டும், இனி நடக்கப் போவது நல்லவனவாக இருக்கட்டும் என சிரித்த ஜனநாதன், இப்போது ஒரு நல்ல சுப முகூர்த்தம் இருக்கிறது. உங்கள் இருவருக்கும் இப்போதே எனது ரகசிய அறையில் மனம் முடித்து வைக்கிறேன் என கூறிவிட்டு அந்த இருவரையும் அதற்கு சம்மதிக்க வைத்தான். ஊர்மிளாவும் வீரசேகரனும் ஒருவரை ஒருவர் ஆவல் ததும்ப உற்று நோக்கினர். வாருங்கள், என்னுடைய இந்த அறையில் சிறு பூஜை அறை ஒன்றும் இருக்கிறது. அதில் பார்வதி பரமேஸ்வரன் விக்கிரகங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறேன். மரணக்கூடத்திற்கு வேறு யாரையோ தேடி வந்த ஒரு புரோகிதரையும் கொண்டு வந்து அந்த பூஜை அறையில் அடைத்து வைத்திருக்கிறேன். அந்த புரோகிதரை ஆண்டவன் சன்னதியில் விவாக மந்திரங்கள் ஓதி உங்கள் இருவரையும் புதுமண தம்பதிகளாக்கி ஆசீர்வதிப்பார். அந்த புரோகிதரை தவிர சிறந்தவர் வேறு எவரும் உங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை. பெரியோர் முன்னிலையில் திருமணம் நடைபெற வேண்டும் என நீங்கள் நினைத்தால் ஆண்டவனையும் என்னையும் அந்த புரோகிதரையும் தவிர பெரியவர்கள் எவரும் இல்லை என ஜனநாதன் விஷமமாக சிரித்துக் கொண்டே அந்த இருவரையும் பூஜை அறையை நோக்கி அழைத்துச் சென்றான். ஆனால் அந்த பூஜை அறையில் புரோகிதர் வேடத்தில் அடைப்பட்டிருப்பவன் வீரபாண்டியன் தான் என்பது அவர்களுக்கு தெரியாது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.